உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் குருவை பற்றிய விளக்கங்களை இந்த வீடியோவில் காண்போம். குரு என்ற கிரகம் ஆங்கிரச முனிவரின் புதல்வர் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இவர் பெயர் பிரகஸ்பதி. இவர் தேவர்கள் தேவதைகள் அடங்கிய குலத்திற்கு புரோகிதர். இவர் இந்திரனுக்கு உபதேசம் செய்த கதைகள் எல்லாம் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் வாமன பகவானுக்கு வேதங்கள், ஆகமங்கள், உபனிஷத்துகளை உபதேசித்ததாக பிருகத் தர்ம புராணம் கூறுகிறது. கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யும் போது, அர்ஜுனா, நான் புரோகிதர்களில் பிரகஸ்பதி என்பதை தெரிந்து கொள் என்று உபதேசம் செய்ததாக பகவத்கீதை கூறுகிறது. அந்த அளவுக்கு சக்தி பெற்றவர் குரு பகவான். அவர்தான் நவகிரகங்களில் குரு பகவான். அவர் மட்டுமே முழுமையான சுபகிரகம் என்று அழைக்கப்படுகிறார். குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் என்பது பழமொழி. அதாவது ஜாதகத்தில் குரு பார்வையினால் கோடி தோஷம் நீங்கும். இந்த சக்தி குருவுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. குருவின் 3 பார்வையினால் ஜாதகத்தில் உள்ள 3 ராசிகளும் தோஷம் நீங்கி விருத்தியடையும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. குருவிற்கு 2 வீடுகள் உண்டு. ஒன்று தனுசு, மற்றொன்று மீனம். தனுசு ஆண் கிரக வீடு, மீனம் பெண் கிரக வீடு. குரு தனுசில் அமர்ந்தால் ஜாதகனுக்கு ஆண் சக்தியை அளித்து வீரமும் விவேகமும் கிடைக்கச் செய்வார். குரு மீனத்தில் அமர்ந்தால் நளினமான மென்மையான குணத்தை ஜாதகருக்கு தருவார். குரு கடகராசியில் உச்சம் பெறுகிறார். கடகராசி நீர்ராசி. 3 ராசிகள் நீர்ராசிகள், அதாவது கடகம், விருச்சிகம், மீனம். நீர் ராசிகள் நல்ல செழிப்பை குறிக்கும். இந்த நீர் ராசிகளில் அமரும் கிரகங்கள் குளிர்ச்சி பெற்று ஜாதகருக்கு நல்ல செல்வ வளத்தை தரும். குரு நீர் ராசியான மீனத்தில் ஆட்சி பெறுகிறார். அதேபோல் சந்திரனின் வீடான கடகத்தில் உச்சம் பெறுகிறார். எனவே ஜாதகத்தில் குரு நல்ல ராசிகளில் அமரும்போது ஜாதகருக்கு நல்ல பலன்களை வாரி வழங்குவார். தனுசு ராசியில் குரு அமர்ந்தால் ஜாதகருக்கு வீரமும் விவேகமும் தருவார். ஒரு ஜாதகத்தில் ஏனைய கிரகங்கள் அனைத்தும் கெட்டிருந்தாலும் கூட குரு மட்டும் நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகருக்கு நல்ல ஆற்றலை அளித்து விவேகமும் வீரமும் கிடைக்கச் செய்வார். குரு மட்டும் நல்ல நிலையில் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் ஜாதகருக்கு உயர்வான பலன்களை அளித்து ஜாதகரை உயர்த்துகிறார். குரு நல்ல நிலையில் அமர்ந்த ஜாதகர்களுக்கு நல்ல எண்ணத்தையும் செல்வ வளத்தையும் புகழையும் ஆற்றலையும் ஆன்மீக எண்ணங்களையும் மக்களிடையே செல்வாக்கையும் கொடுத்து வாழ்க்கையில் உயர்த்துகிறார். எனவே குரு பலம் ஜாதகத்திலே முக்கியமான ஒன்று. குரு லக்னத்தில் அமர்ந்தால் திக்பலம் பெறுகிறார். அதாவது திக்பலம் பெற்ற கிரகம் பொதுவாக ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்கும். லக்னத்தில் அமர்ந்த குரு அந்த ஜாதகத்தில் உள்ள சனி தோஷம், நாகதோஷம், செவ்வாய் தோஷம் போன்றவற்றை நீக்கி ஜாதகரை வாழ்க்கையில் உயர்த்துகிறார். அதேபோல் ஜாதகத்தில் 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு காரக கிரகம் குரு. எனவே 2ஆம் இடத்துக்கு குருவின் சம்பந்தம் ஏற்படும் பொழுது அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை குரு வழங்குவார். ஜாதகத்தில் குரு 4ஆம் இடத்தை பார்த்தால் ஜாதகர் அழகான வீட்டை கட்டுவார். தாயாரின் ஆசீர்வாதம் ஜாதகருக்கு கிடைக்கும். ஜாதகர் நல்ல கல்வி அறிவு பெறுவார். வண்டி வாகனங்கள் உடையவராக இருப்பார். ஒரு ஜாதகத்தில் குருவானவர் லக்னாதிபதியை 4ஆம் இடத்தை 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் அந்த ஜாதகன் பிறப்பு முதல் இறப்பு வரை செல்வந்தனாக, சீமானாக, பிரபுவாக வாழ்வான் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அதனால் ஒரு ஜாதகத்தில் குரு எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசி விருத்தியடைந்து ஜாதகருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். குருவுக்கு 5, 7, 9 என்னும் பார்வை பலன்கள் உள்ளது. அவர் ஜாதகத்தில் எங்கு அமர்ந்திருக்கிறாரோ அங்கிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். குருவின் பார்வையை பெறும் அந்த 3 இடங்களும் ஜாதகருக்கு நல்ல பலன்களை வழங்கும். எனவே ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் அமர்ந்திருக்கும் அமைப்பை பெற்றவர்கள் நல்ல கல்வி அறிவையும் நீண்ட ஆயுளையும்
ஆன்மீக பற்றையும் உடையவர்களாக திகழ்வார்கள். குரு நல்ல இடத்தில் அமர்ந்திருக்கும் ஜாதகர்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்நிலையை பெற்றே தீர்வார்கள். சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருந்தால் அது கஜகேசரி யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த யோகம் ஜாதகரை உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லும். குரு ஒவ்வொரு கிரகத்துடன் இணையும் போதும் ஒவ்வொரு விதமான நல்ல பலன்களை வழங்குவார். செவ்வாயுடன் சேர்ந்தால் குருமங்கள யோகம் கிடைக்கும். அதிகமான சொத்துக்களை அந்த ஜாதகருக்கு வழங்குவார் என்பதே இந்த கஜகேசரி யோகத்தின் பலன். செவ்வாய் ஒரு ஜாதகனுக்கு வீரத்தையும் உடல் வலிமையையும் தைரியத்தையும் தருவார். அவர் குருவுடன் இணையும் பொழுது ஜாதகர் வாழ்க்கையில் அனைத்து நலன்களையும் பெற்று உயர்வடைவார். அதேபோல் புதனுடன் குரு இணைந்தால் அந்த ஜாதகன் புத்திசாலியாக திகழ்வான். குருவும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டால் அந்த ஜாதகன் தன் சுய உழைப்பால் உயர்ந்து செல்வந்தனாவான். எனவே குரு ஜாதகத்தில் வலிமை பெற்றிருக்க வேண்டும். நல்ல பலன்களை நாம் பெறுவதற்கு தினமும் குருவை வணங்கி வர வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.